ஹாய், என் பேர் மோகன்குமார். நான் வந்து கடந்த குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் எடுத்திருக்கேன் திருப்பூர் மாவட்டத்தில். நான் வந்து டிஎன்பிசி படிக்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த ப்ரைவேட் செக்டார்லாம் செட் ஆகலைங்க. ஐடி ஃபீஸே செட் ஆகலை. ஸோ நான் அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேங்க. இது என்னோடய செகண்ட் அட்டம்ப்ட்டுங்க. லாஸ்ட்டு குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஷேடிங் மிஸ்டேக் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேலி கவுண்ட் பண்ணுறது மிஸ்டேக் பண்ணாலும் எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கலிங்க. இந்த வாட்டி கரெக்டாக பண்ணேன், அதனால் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிதுங்க. நான் வந்து செகண்ட் டே கவுன்சிலிங் போனேங்க. நான் வந்து எப்படி வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன்னா, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 டைம் ஒதுக்கிடுவேங்க. எப்படின்னா மார்னிங் தமிழ், ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ் பார்ப்பேங்க. ஈவினிங் டைம் ஒரு ஜென்ரல் சயின்ஸில் ஏதோ ஒரு டாபிக் பார்ப்பேங்க. இதே எங்கள் டெய்லி ஷெட்யூல்ஸ். அது போக பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ½ அன் ஹவர் இல்லை 1 ஹவர் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஷின் பேப்பர்ஸ் ரிவைஸ் பண்ணுவாங்க. வேறு சென்டர்ஸில் போட்டுருக்க கொஷின் பேப்பர் பிடிஎஃப்லாம் பார்த்துங்க. நான் கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் தெரியாதுல கேதர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் பழைய கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து 2013 பார்த்தீங்கன்னா 2021 கடைசி வரைக்கும் வந்ததுன்னா எல்லாத்தையும் நான் வந்து ரிவைஸ் பண்ணுவேங்க. ஸோ எனக்கு வந்து ரிப்பீட்டட் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸு டெஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறனால நான் இந்த வாட்டி நல்லா பண்ணியிருக்கேன்னு ஏன் ஒப்பீனியனுங்க. இந்த மாதிரி நான் பார்த்தனால ஏன் டெய்லி டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 o'clock இருந்து நைட் ஒரு 9 o'clock வரையும் தாங்க படிப்பேன். இதில் எப்படி நான் 4 செட்டாக பிரிச்சுட்டேன்னா, மார்னிங் 5 o'clockலேருந்து ஒரு 11:30 வரைக்கும் நான் வந்து தமிழ் படிப்பேங்க. நடுவு சம்டைம்ஸ் பிரேக் எடுத்துவாங்க, அதெல்லாம் சேர்த்தியே 11:30 தான் படிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 12 o'clock பார்த்தீங்கன்னா 12 o'clockலேருந்து ஒரு 1 o'clock வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் 1 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் டைம் இருக்குங்க. நம்ம 2 hours தூங்கிக்கலாம், 3 hours தூங்கிக்கலாம். நடுவில் அந்த 1 hours மட்டும் மேக்ஸ் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 5:30லேருந்து நைட்டு ஒரு 9 o'clock வரைக்கும் ஜென்ரல் சயின்ஸ் பார்ப்பாங்க. இதுதான் என் ஷெட்யூலுங்க. இதே நான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேங்க. இதுதான் ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்ஸியாக ஒர்க் அவுட் பண்ணேன். கடைசியாக இப்போ நான் கிளியர் பண்ணிட்டேங்க. எவ்வளோ நேரம் படிக்கிறங்கிறது மேட்ரு இல்லைங்க, என்ன படிக்கிறோம், என்ன நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அதுதாங்க மேட்ரு. எவ்வளோ ஞாபகம் வச்சதை பொறுத்து தாங்க எல்லாமே. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. ஆனால் வந்து நம்ம நிறைய போட்டியாளர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணுங்க. உங்களுக்கே தெரியும் ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும். ஸோ வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி டிசிப்ளினாக படிச்சிங்கன்னா வரப்போகிற குரூப்பும் நல்ல வாய்ப்புங்க. அது விட்டால் அடுத்து எப்போ வரும், எவ்வளோ வேக்கண்ட்லாம் தெரியாதுங்க. இப்போ வரது மட்டும்தாங்க பல்க் வேக்கன்சி. ஸோ இதுலேயே நம்ம படித்து முடிப்போங்க. நம்மளோட எய்ம், அல்டிமேட் எய்மே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 daysக்குள்ளே கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போ தாங்க நான் நினச்ச துறை நமக்கு கிடைக்குங்க. அதுக்கப்புறம் போயிட்டீங்கன்னா நமக்கு எதிர்பார்க்காத துறை அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து கிளியராக படிங்க. நான் கான்சன்ட்ரேட் பண்ண ஏரியா பார்த்தீங்கன்னா தமிழ், மேக்ஸுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் மீன்ஸ் காந்திய காலகட்டம், அப்புறம் பாலிட்டி, யூனிட் 8 and 9 இதை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். இதை தவிர்த்து நான் வேறு எதுவும் பண்ணலைங்க. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டடி வித் தர்ஷினிங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் ஒரு 2 குரூப் இருக்குங்க. அவங்க டெய்லி ஒரு 6 இந்த கிறிஸ்டோபா அகாடமி, ஸ்டடி வித் தர்ஷினி இது 2ஐயும் ஃபாலோ பண்ணதே போதுமானதுங்க. கரண்ட் அஃபேருக்கு உங்களுக்கு டெய்லியும் ஒவ்வொரு கொஷின் ரெஃபர் பண்ணி பார்த்தாங்க, அதுவே உங்களுக்கு போதுமானதுங்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கஷ்டம் இருக்க தாங்க செய்யும். வீட்டில் எப்படி இன்னும் வேலைக்கு போவாங்க இருப்பேன், அது பண்ணால் இருப்பேன் கேட்க தான் செய்வாங்க. அந்த கஷ்டத்தை மனசில் வச்சு படிச்சிங்கன்னா நீங்கள் வெற்றி அடையலாங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு இதெல்லாம் பார்க்குற பார்த்தீங்கன்னா நம்ம படிப்பு சம்மந்தமாக கொஞ்சம் இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குங்க. நீங்கள் தேவையில்லாதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு, டைம் போகிறது தெரியாது. இப்போ இருக்க காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோஷியல் மீடியாஸை அவாய்ட் பண்ணிட்டு படிங்க. அடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிட்டுருக்கலாங்க. இப்போது ப்ளூ பிரிண்ட் வைஸ் எவ்வளோ கொஷின் வரும் கரெக்டாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே நம்ம வந்து கிளியராக தெளிவாக படித்தாலே போதுங்க. லாஸ்ட் டைமில் தமிழ்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக படிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததுங்க. இப்போல்லாம் அந்த இருக்கிற டாப்பிக்கில் மட்டும் எங்கெங்கே கவர் ஆகுது, ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக் 2லையும் பார்த்துக்கோங்க. அதுபோல் அட்வான்ஸ் தமிழும் பார்த்துக்கோங்க. இது வந்து கேள்வியே கேட்கப்படுதுங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா 11th வந்து எத்திக்ஸ் புக்கு இருக்குங்க. அதில் வந்து யூனிட் 8 and 9 ஐஎன்எம், ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் இந்த 4 யூனிட்டும் கவர் ஆகுதுங்க. அதில் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு டாபிக் மட்டும் எடுத்து பாருங்கள், எல்லாத்தையும் பார்க்க வேணாங்க.
இதை மட்டும் பார்த்தாலே போதுமானதுங்க. எக்ஸாம் வரப்போகிற எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு நீட்டாக நல்ல வேலை உங்கள் சொந்த ஊர்லேயே வாங்கிட்டு நல்லபடியாக இருக்கலாங்க. நாம் தாங்க இந்த ஃபீல்டை வந்து விருப்பப்பட்டு எடுத்துருக்கோம். சரிங்களாங்க. கஷ்டம்லாம் வரதாங்க செய்யும். ஸோ நாம் வந்து நம்மளோட முழு எஃபோர்ட்டும் போட்டு வரப்போகிற குரூப் 4 குரூப் 2 எல்லாம் கிளியர் பண்ணி நல்ல ஒரு பொசிஷன் போய் உட்காருவாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 100 மார்க் டெஸ்ட்டு உங்கள் சென்டரில் வைக்கிறாங்கன்னா நீங்கள் இதில் 50 மார்க் உன்னோட போர்ஷன் மட்டும்தான் படிச்சிருக்கீங்கன்னா அந்த 50 மார்க் உன்னோட எழுதுறதுக்கு மட்டும் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க மட்டும் பாருங்கள். எல்லோரும் 100க்கு 98 97 எடுக்கிறவங்களாம் இருப்பாங்க. அவங்க லேர்னிங் ஸ்டைல் வேறாக உங்கள் லேர்னிங் ஸ்டைல் வேறையாக இருக்குங்க. நீங்கள் ஸ்லோவாக போனாலும் கடைசியில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க ஃபுல் டெஸ்ட்டில், அதுதாங்க மேட்ரு. இங்கே எடுக்கிறது மேட்ரு இல்லைங்க மார்க்லாம். உங்கள் சென்டரில் மற்றவங்களை கம்பேர் பண்ண வேணாங்க. ஓகேங்க. ஆல் தி பெஸ்ட்.